ஹாய்ங்க, வாங்க. நோ ஆயில் நோ பாயில் அப்படி ஒரு ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயிலையும் போட போகிறதில்ல. ரைஸ் லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றலை, எதுவும் பண்ணலை, சும்மா வெறும் பாத்திரத்தை காய வச்சுருக்கேன். அதில் இந்த அரிசியை கொட்டி வறுத்து எடுத்துக்கலாம். கை விடாமல் கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா காந்தல் வந்துடும், இல்லைன்னா நறுக்கரிசி பட்டுரும். நறுக்கரிசினா ஒரு அரிசி பொரிஞ்சு ஒரு அரிசி பொரியாமல் இருக்கும், அது நல்லா இருக்காது. கைவிடாமல் கிண்டி விடுங்க, ஒன்று போல் பொரிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு வரும், எல்லாம் ஒன்று போல் பொரிஞ்சு வரும். சரியாக பொரியலனாலும் காந்தனாலும் நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு நல்லா இருக்காது. நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி நல்லா ஆற விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம பண்ண போகிற ரெசிபிக்கு பொரியாமலும் இருக்கக்கூடாது, காந்தவும் கூடாது. காந்தனா கசக்கும், பொரியாமல் இருந்தால் ஒரு மாதிரி கடக்க முடக்குன்னு இருக்கும். நம்ம பண்ண போகிறது லட்டு, அதனால் வந்துட்டு நல்லா பொரிஞ்சிருந்தால் தான் சாஃப்டாக நல்லா கிடைக்கும். நல்லாவே ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு போகிறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் 1/4 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இது கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் கூடுதல் இனிப்பு வேணால் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. இதை உள்ளே சேர்த்துடலாம். பாகு நம்ம கண்டிப்பாக கம்பி பதம் வேணுங்க, ஏன்னா நம்ம வந்து லட்டு பிடிக்க போகிறோம். அதனால் கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிங்க. பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்படி இருக்குடுங்க, இதான் கம்பி பதம். பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு உள்ளே சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது. கை பொறுக்க சூடு வந்தோடனே டக்கு டக்குன்னு பிடிச்சி எடுத்துருங்க, இல்லைனா ரொம்ப இறுகிடும், கட்டி கட்டியாக போயிடும். மொத்தமாக போட்டேன். உங்களுக்கு டக்கு டக்குன்னு பிடிக்க வராதுன்னா நீங்கள் பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிடிச்சிக்கோங்க. நான் பாகு வச்சு பிடிச்சிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு சர்க்கரையை வந்து மிக்சியில் விட்டு அரைச்சி மாவோட கலந்துக்கிட்டு பாவுக்கு பதிலாக நெய் ஊற்றி பிடிச்சிக்கோங்க. நெய்யை காய்ச்சி அதை ஊற்றி பிடிச்சிக்கோங்க. நான் கிராம் சேர்க்கலை. நீங்கள் முந்திரி பருப்பு வறுக்கும் போது கிராமும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அட்டகாசமான அரிசி மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்பவும் ஈஸியான டேஸ்டியான ரெசிபி தாங்க இது. நோ ஆயில் நோ பாயிலுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.